அன்பர்களே, இன்று காஞ்சி மாமுனிவர் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாஸ்வாமியுடைய ஜெயந்தி. அதனால் அவர் நீண்ட நாள் வாழ்ந்த தேனம்பாக்கம் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவிலை இன்று தரிசிக்கிறோம். இந்த திருக்கோவில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு தென்கிழக்கே 2 கிலோமீட்டர் தொலைவில் வேகவதி ஆற்றுக்கும் பாலாற்றுக்கும் இடையே உள்ள தேனம்பாக்கத்தில் அமைந்துள்ளது. ஸ்ரீ காமாட்சி அம்பாள் சமேத பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் 1000 ஆண்டுகளுக்கு மேலே பழமையானது. சிவபெருமானை பிரம்மா வழிபட்ட தலம் இது. சிவனின் இடப்பக்கத்தில் தோன்றிய திருமாலின் உந்தி கமலத்திலிருந்து தோன்றிய பிரம்மா படைக்கும் ஆற்றலை தனக்கு வழங்குமாறு சிவபெருமானை வேண்டினார். சிவபெருமானும் பிரம்மாவிடம் அவர் காஞ்சி சென்று தம்மை நினைத்து தவம் செய்யுமாறும் தவம் வெற்றி பெற்றால் படைப்பாற்றலை வழங்குவதாகவும் கூறினார். உடனே காஞ்சி சென்ற பிரம்மா அங்கு சிவ தியானத்தை ஆரம்பித்து சிவபெருமானுக்கு சோமயாகம் ஒன்றை செய்ய எண்ணினார். இதற்கு சரஸ்வதிவர் மறுத்ததால் காயத்ரி சாவித்ரி தேவியரோடு யாகம் தொடங்கினார். கோபமடைந்த சரஸ்வதி ஒரு நதியாக உருவெடுத்து யாக குண்டத்தை அழிக்க முற்பட்டாள். தன்னை காக்குமாறு பிரம்மன் சிவபெருமானை வேண்டிட அவரது ஆணைப்படி திருமால் நதியின் குறுக்கே அணையாக படுத்தார். பிரம்மா யாகத்தை சிறப்பாக நடத்தி முடித்தார். சிவபெருமானும் உலகத்தை படைக்கும் ஆற்றலை பிரம்மாவிற்கு வழங்கினார். அப்போது பிரம்மா தான் தவமிருந்த இடத்தை ஆஸ்தான தலமாக ஏற்று அருளுமாறு சிவபெருமானை வேண்டிட சிவரும் அதனை ஏற்று லிங்கத்தினுள் ஐக்கியமானார். சிவனின் ஆஸ்தானத்தலம் என்பதினால் இந்த கோவில் சிவாஸ்தானம் எனப்படும். பிரம்மா வழிபட்ட சிவன் என்பதனால் சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் எனப்படுகிறார். தீர்த்தமும் பிரம்ம தீர்த்தம்தான். 1952 ஆண்டு இந்த ஆலயம் சேர்ந்து போனது கண்டு மனம் வருந்திய காஞ்சி மகாபெரியவர் கோவில் திருப்பணி நடக்க வேண்டியும் உலகம் உயர்வு பெற வேண்டும் என்பதற்காக இந்த தலத்தில் அவர் தவம் மேற்கொண்டு வாழ்ந்தார். 1973 ஆண்டு இந்த தலத்தில் அடியேன் அவரை சந்தித்து ஆசி பெற்றதையும் கோவில் தலபுராணங்களை படிக்குமாறு அவர் எனக்கிட்ட ஆணையையும் நான் இப்போது எண்ணி பார்க்கிறேன். அவர் இட்ட கட்டளைதான் இன்று ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியாக 1300 நாட்களை தாண்டியுள்ளது என்பதை மிக பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது தவத்தின் பயனாக இந்த ஆலயம் புனரமைக்கப்பட்டு 8/6/2017 ஆண்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த திருக்கோவிலிலே சிவபெருமானுக்கும் காமாட்சி அம்பாள் சன்னதிக்கும் இடையே விநாயகர் வீற்றிருப்பது வேறெங்குமே காண முடியாத சிறப்பு. எனவே இது சோம கணபதி ஆலயம் எனப்படுகிறது. ஆனந்த தட்சிணாமூர்த்தி, சந்திரசேகர கணபதி, சுவாமிநாதர், துர்க்கை, ஆஞ்சநேயர், பைரவர் நவகிரக சன்னதிகள் இங்கு உள்ளன. ஆதிசங்கரின் செப்பு திருமேனியும் இங்கு உள்ளது. பிரகாரத்தில் சங்கரர் பாதுகையும் உள்ளது. மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் கஜபிருஷ்ட விமானத்தின் கீழ் கிழக்கு நோக்கி உள்ளார். சுவாமியின் பின்புற சுவரில் ஆதிசங்கரரும் சோமகணபதியும் உள்ளனர். இந்த விநாயகரை வழிபட்டால் விரைவில் மகப்பேறு கிட்டிடுமா. கோவிலின் தென்புறத்தில் காஞ்சி பெரியவருக்கு சன்னதியும் மணி மண்டபமும் உள்ளன. ஆதிசங்கரனின் பாதத்தை வணங்கினால் கண் நோய் தீர்ந்திடும், முன்வினை பாவமும் நீங்கிடும், மன விருப்பங்கள் நிறைவேறும். இங்கு மக்கள் இந்த பெருமானை இவற்றிற்காக வேண்டுகிறார்கள். சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேக ஆராதனை செய்து நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள். தமிழ் புத்தாண்டு, சங்கர ஜெயந்தி, மகா பெரியவர் ஜெயந்தி, நவராத்திரி, அன்னாபிஷேகம், சிவராத்திரி, பிரதோஷம் போன்றவை இங்கு விழா நாட்கள். மன விருப்பங்களை நிறைவேற்றும் தேனம்பாக்கம் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரரை வேண்டி ஸ்ரீ மகா பெரியவர் திருவருளையும் வேண்டி குருவருளையும் திருவருளும் பெற்று நாம் உய்வோமாக. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஓம் நம சிவாய.